கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்தில் அப்போ ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தனிடத்துக்கு வந்து சேர்ந்தீர்கள். அருமையான புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்தில் வந்து சேர்ந்து நாம் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிற இயேசுவின் இடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறோம். அருமையான விலை, இன்னைக்கு செய்தியின் தலைப்பு தெளிக்கப்படும் ரத்தம். ரத்தம் பேசக்கூடியதாய் இருக்கிறது. ஆபேலுடைய ரத்தம் பூமியில பேசினது. அருமையானவர்களே, இந்த நிருபம் எபிரேயருக்கு எழுத நிருபம் எழுதப்பட்ட ஒரு நோக்கம், அன்னைக்கிருந்த யூத மதத்தினர் இது ரத்தம் என்ற வார்த்தை வேதத்தில் முதலாக எழுதப்பட்ட இடத்தை பார்த்தால் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் முதல் முறையாக அந்த வசனம் வருகிறது. அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியில் இருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது அப்படின்னு. அப்போ ரத்தம் சாதாரண ஆபேலின் ரத்தம் ஒரு நோக்கி கூப்பிடுகிறது. அப்போ ரத்தம் பேசுமா அப்படின்னு பார்த்தா பேசும். அருமையானவர்களே, ரத்தம் பேசக்கூடியதாக இருக்கிறது. வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது இங்கு ரத்தம் பேசுகிறதாக இருக்கிறது. 9ஆம் வசனத்தில் படிக்கும்போது அவர்கள் 5ஆம் முத்திரை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தம் தங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவருடைய ஆத்மாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தம் சத்தியம் உள்ள ஆண்டவரை தேவரில் பூமியின் மேல் குடியிருக்கிறவிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயம் செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். பாருங்களேன், பரிசுத்த சத்தியமுள்ள ஆண்டவரை நோக்கி பூமி மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயம் தீர்ப்பு செய்யாமல் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ரத்தம் பேசினதாக வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். அப்போ ரத்தம் பேசக்கூடியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, எல்லாம் ரத்தமும் கூப்பிடுகிறதாக காணப்படுகிறது. ஆனால் இயேசுவின் ரத்தம் பழி வாங்குவதற்காக அல்ல, பிதாவாகிய தேவன் நோக்கி நமக்கு நன்மையானவைகளை செய்யும்படி கூப்பிடுகிறது. மனுஷனுடைய ரத்தம் பழி வாங்கும்படி கூப்பிடுகிறது. வெளிப்படுத்தல வாசிக்கிறோம் இல்லையா? இந்த 6, 9, 10 பழி வாங்கும்படியா கூப்பிடுதான். ஆனா இயேசுவின் ரத்தம் பழி வாங்குறதுக்காக நன்மை உண்டாகும்படி கூப்பிடுகிறது. இயேசுவின் ரத்தத்திற்கு ஒரு பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்திற்கு வெளியே நடக்கும் பாதுகாப்பு, வெளியில பாதுகாப்பு இல்லை. ஆனா இயேசுவின் ரத்தத்துக்குள் இருக்கும்போது நமக்கு ஆபத்து இல்லை. ஜனங்கள் பஸ்கா ஆட்டுக்கூட்டின் ரத்தத்தை வீட்டில் நிலக்கால்களில் பூசின போது வீட்டுக்குள் சங்காரத்தூதன் கடந்து வராதபடி கடந்து போனான். நன்றாக அறிந்த ஒரு சம்பவம். அடிமைதானமாகிய வீட்டாகிய எகிப்தின் வீட்டில் அவர்கள் இருந்தபோது வாதைகளில் ஒரு வாதை சங்காரம், தலைச்சான் பிள்ளைகள் மரணம். ஆண்டவர் சொன்னாரு, இந்த இரவு நான் சங்காரம் பண்ண போகிறேன். ஆகவே ஒவ்வொருவரும் ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து அந்த ரத்தத்தை வீட்டின் நிலக்கால்களிலே பூசும்போது யார் வீடுகளில் ரத்தம் பூசப்பட்டுகிறதோ அந்த குடும்பத்தை சங்கார தூதன் கடந்து போய் விடுவான். ரத்தம் பூசப்படாத வீடுகளிலே மரணம் நிச்சயம் என்று சொல்லி மோசேக்கு அறிவுறுத்தப்பட்டது. இஸ்ரவேலர்கள், யூதர்கள், எகிப்தில் இருந்தவர்கள் மோசேயின் வார்த்தை கேட்டு ஒவ்வொரு தன் ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து அந்த ரத்தத்தை வீட்டு நிலை கால்களில் பூசினார்கள். ஒரு சேதமும் நேரிடவில்லை. அப்போ இயேசுவின் ரத்தம் ஒரு வீட்டுக்குள் இருக்கும்போது வீட்டுக்கு வெளியில பாதுகாப்பாக இருந்தால் குடும்பத்துக்குள் இருக்கிற நமக்கு ஒரு பாதுகாப்பு. இயேசுவின் ரத்தத்துக்குள் இருக்கும்போது நிச்சயமாகவே நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது.
ஆகவே தான் 1 பேதுருவில் நாம் வாசிக்கிறோம் 1ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தில் வாசிக்கும் போது, உங்கள் முன்னோர்கள் பாரம்பரியமாக நீங்கள் அனுசரித்து வீணான் நடக்கி நலிவுள்ள வஸ்துக்களாகி வெளிநாள் பொன்னினால் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாய் கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறார். பாருங்க, விலையேறப்பட்ட ரத்தம். உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமா தேவன் மேல் விசுவாசமா இருக்கிற உங்களுக்கு இந்த காலங்களிலே வெளிப்பட்டார் அப்படி சொல்லப்பட்டார். அப்போ குற்றமில்லாத மாசற்றவருடைய ரத்தம் நாம் வீடுகளில் பூசப்பட்டிருந்தால் நம்ம வீட்டுக்குள்ள இருக்க நமக்கு ஒரு தீங்கும் வராம கர்த்தர் நம் குடும்பங்களை வேலெடுத்து மறைத்து பாதுகாத்து கொள்கிற தேவன். அல்லேலூயா. அருமையானவர்களே, யாரோட வீடுகளில் இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கா? ரத்த கோட்டைக்குள்ளாக பெர்க்மான்ஸ் பாடுற, ரத்த கோட்டைக்குள்ளாக நான் நுழைந்து விட்டேன், எதுவும் என்ன அணுகாது. ரத்த கோட்டைக்குள்ளாக நாம் இருக்கிறோமா? இயேசுவின் ரத்தம் நமக்குள் இருக்கிறதா? அருமையானவர்களே, இன்னைக்கு அந்த ரத்தத்தை குறித்து தான் நாம் தியானிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் என்ன செய்கிறது? இயேசுவின் ரத்தம் என்ன எப்படிப்பட்ட நன்மையானதை செய்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம், தெளிக்கப்பட்ட ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட தெளிக்கப்பட்ட ரத்தமாகிய ரத்தம் நம் மேல தெளிக்கப்பட்டு இருக்குமானால் நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன? ஒரு 7 காரியங்களை நாளிலே பார்க்கலாம். முதல் காரியம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 28வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் ரத்தம். புது உடன்படிக்கையின் ரத்தம். இந்த வேத புஸ்தகத்துக்கு பரிசுத்த வேதாகமம் என்று சொல் பெயர், ஆங்கிலத்தில் பைபிள் சொல்லி பெயர். ஆனால் இதற்கு உண்மையாக ஒரு பெயர் கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை, தேவனுடைய உடன்படிக்கை. இது தேவன் நமக்கும் அவருக்கும் உள்ள உடன்படிக்கை புஸ்தகத்தை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அப்போ நமக்கு ஒரு நன்மை, என்ன நன்மை இருக்குது? ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்தால் இயேசுவின் ரத்தத்தை நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன தெரியுங்களா? ஒரு பாவ மன்னிப்பு உண்டாகும்படி ஒரு புது உடன்படிக்கை நமக்குள்ள ஏற்படுகிறது. அருமையான ரத்தமா இருக்கு, புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு பாவ மன்னிப்பு கொடுக்குறது, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்குது. இரண்டாவதாக, இயேசுவின் ரத்தம் நமக்கு கிடைக்கிற நன்மை, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் வாசிப்போம் என்றால் 9:22, நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது, ரத்த சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அருமையானவர்களே, அப்போ சுத்திகரிப்பு உண்டாகும். இயேசுவின் ரத்தம் நம்ம மேல் இருந்தால், தெளிக்கப்பட்டிருந்தால் நமக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு இருக்கும். நிறைய சுத்திகரிப்பு கூட்டம்லாம் நடத்துகிறார்கள் பார்க்கிறோம். உண்மையாகவே நமக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு இருக்குதா? ஆண்டவர் சமூகத்தில் வருவதற்கு சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூடாரத்து, ஆசாரிப்பு கூடாரத்து போகும்போது தன்னை சுத்திகரித்து கொண்டு போனார்கள். ஆனால் இயேசுவின் ரத்தம் நம்ம ஒவ்வொரு முறையும் இன்னைக்கு சுத்திகரித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரித்து விட்டது. முதல்ல பாவ மன்னிப்பு உண்டாக்குகிறது, இரண்டாவது சுத்திகரிப்பு உண்டாக்குகிறது, மூன்றாவதாக யோவான் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 54வது வசனம், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. அப்போ பாருங்க, ரத்தத்துல என்ன ஒரு மகிமை, நித்திய ஜீவனை கர்த்தர் வச்சுக்கிறார். நன்மை என்ன? நித்திய ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, ஒரு நித்திய ஜீவன் நம்ம பெற்றிருக்கிறோமா? அவர் ரத்தம் சிந்தப்படவில்லை என்றால், இந்த பூமியில அவர் ரத்தம் சிந்தப்படவில்லை என்றால் நமக்கு நித்திய ஜீவன் இல்லை. ஆகவே தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாதான் தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்தை தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். அருமையானவர்களே, நம்முடைய குமாரன் இந்த உலகத்தில் வந்து நமக்கு ஒரு நித்திய ஜீவனை உண்டாக்கும்படியாக உங்களுக்கும் எனக்கும் கிருபை தந்திருக்கிறாரே. அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒருவரும் கெட்டு போக கூடாது, நித்திய ஜீவனை பெறணும் என்பது அவருடைய நோக்கம். அந்த நித்திய ஜீவனை எப்படி நமக்கு உண்டு பண்ணி கொடுத்தார்? அவர் ரத்தத்தினாலே உண்டு பண்ணி கொடுத்தார். அப்போ அவர் ரத்தத்தினால நமக்கு கிடைக்கிற நன்மை, பாவ மன்னிப்பு கிடைக்கிறது, ரத்தத்தினால சுத்திகரிப்பு கிடைக்கிறது, ரத்தத்தினால நித்திய ஜீவன் கிடைக்கிறது. மூன்றாவதாக எபிரேயர் 18வது அதிகாரத்தில்
1 பேதுரு 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தம்மை நம்ம சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் சுமந்து அவருடைய தழும்புகளால குணமானீர்கள். அப்போ ரத்தம் நம்மை குணம், அவர் ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்பட்டிருக்கமானால் அவர் தழும்புகளாலே நம்ம சுகமாகும். ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்குதா? ரத்தம் தெளிக்கப்படுவதை விட்டு கொடுக்கிறோமா? ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோமா? அருமையான ரத்தம் இருந்தால், தெளிக்கப்பட்டதால் நிச்சயமாகவே அவர் நம்மை குணமாக்க வல்லவராக இருக்கிறார். 6வதாக ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் ரோமர் 5:8 வாசிக்கிறோம். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்கு மரித்ததுனால தேவன் நம்மில் வைத்த நமது அன்பை விளங்க பண்ணினார். அருமையானவர்களே, நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். என்னவாக்கியிருக்கிறார்? நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். நீங்களும் நானும் ஒரு நீதிமான் என்று சொல்லி அவர் அந்தஸ்தை கர்த்தர் கொடுத்திருக்க. எது உண்டாக்கியிருக்கு? அவர் ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்பட்டது நிமித்தமாக ஒரு புது உடன்படிக்கை ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்பட்டிருக்கப்படினாலே பாவ மன்னிப்பு உண்டாகி இருக்குது, சுத்திகரிப்பு உண்டாயிருக்கிறது, நித்திய ஜீவன் உண்டாகி இருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது பாவங்களை குணமாக்குகிறது தழும்புகளாலே. 2வது 6வது 5வது நீதிமான்களாக்கப்படுகிறது. வெளிப்படுத்தினல் 1:6 சொல்லப்பட்டிருக்குது. வாசிப்போம் என்றால் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, இங்க 6வது வசனம் 1 வெளிப்படுத்த 1:6 அவர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவர் மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாகும்படி. எப்போது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம் ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்ம கழுவி நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்ம ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின. ராஜாக்கள் ஆசாரிகளுமாய் பாவங்களார நம்ம கழுவி ராஜாவாகவும் ஆசாரியர்களும் ஆக்கி வச்சுக்கிறார். கடைசியாக வெளிப்படுத்தல் 12:1 படிக்கிறோம். 12:11 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறோம். மரணம் நேரிட இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவரை ஜெயித்தார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சாத்தானை ஜெயிக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, உலகத்திலே ஜெயிக்கிற ஜெயங்கள் இருக்கலாம், மனுஷனாலும் கூட அதுதான் தேவனால் எல்லாம் கூடும் என்று அறிந்திருக்கிறோமே. சாத்தானை ஜெயிக்க முடியல. அநேகருக்கு பல நிந்தைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், மந்திர கட்டுகள், சூனிய கட்டுகள், வியாதிகள் அவெல்லாம் ஜெயம் பெறும் என்றால் இயேசுவின் ரத்தனை கழுவப்பட்டிருந்த அந்த சாத்தானை நீங்கள் ஜெயிக்க முடியும். கிறிஸ்து அந்த சாத்தானை ஜெயித்தார். மரணம் என்கிற அந்த சாத்தானை கர்த்தர் ஜெயித்தார். உங்க பரலோகம் திறக்கப்பட்டதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, வெளியேறப்பட்ட பரிசுத்த ரத்தம் நமக்கு தெளிக்கப்பட்டிருந்தால் பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்கு உண்டாகும், சுத்திகரிப்பு உண்டாகும், நித்திய ஜீவன் உண்டாகும். பாவங்களற நம்மை கழுவி ராஜாக்களை ஆசாரிகளமாக்குகிறார், குணமாக்குகிறார், பாவிகளை நீதிமான்களாக்குகிறார். கர்த்தர் சாத்தானை ஜெயிக்கும்படியான வல்லமையை கர்த்தர் கொடுக்கிறார். நிச்சயமாகவே 7 விதமான நன்மைகளால இந்த இயேசுவின் ரத்தம் சிலுவை தியானத்தில் நமக்கு இருக்கிறோம், கடந்து போயிருக்கிறோம். ஜபநாள், இந்த ஜபநாள் அதிகமாக ஜபிக்கிறோம், சிலுவையை நினைத்து பார்க்கிறோம். இன்னைக்கு சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தின் நன்மையை குறித்து 7 காரியங்களை பார்த்திருக்கிறோம். என்ன நன்மை? 7 நன்மை. பாவ மன்னிப்பு, சுத்திகரிப்பு, நித்திய ஜீவன், பாவங்களற நம்மை கழுவி ராஜாக்களாக ஆசாரியர்களாக்குகிறார், குணமாக்குறார், நீதிமானாக்குறார், சாத்தானை ஜெயிக்கும்படியான வல்லமை தரார். கர்த்தர் நிச்சயமாகவே நீங்களும் இயேசுவின் ரத்தத்தினாலே தெளிக்கப்படுங்கள். 7 விதமான நன்மையை இந்த மாதத்திலே பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, கேட்ட வார்த்தையின்படி 7 விதமான நன்மைகள், ரத்தத்தினால் உண்டாகும் 7 நன்மைகள் பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தாவே, சுகத்தை தாரும், பலவீனங்களை மாற்றும், ரத்தத்தினால கழுவப்படட்டும். புது உடன்படிக்கைக்காரராகிய நீர், உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய நீர், ஆண்டவரே ரத்தம் தெளிக்கப்பட்டு ஆண்டவரே இவர்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.